விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பாக்கியத்தில் அமர்ந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவால் மிகப்பெரிய பலமும் அடையக்கூடிய யோகம் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது 11/2/2024 முதல் 17/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், 10ல் சனி பகவான் அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும், 11ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக அமைப்புகள். இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள், அதாவது திதி வார யோகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதியும் சதய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு அமைகிறது. அதாவது தை மாதத்தில் கடைசி சுப முகூர்த்தம் அதுதான். அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 12/2/2024 வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும் அன்று முழுவதுமே மரண யோகம், மாலை 6 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும் வருகிறது. அடுத்து 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் மாதத்தில் மாசி மாதம் பிறக்கிறது 1ஆம் தேதி. திதி வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 6 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்று அமிர்த யோகம் சதுர்த்தி திதி. அடுத்தபடியாக புதன்கிழமை, அதாவது 14/2/2024 அந்த தேதியை பொறுத்தளவுக்கு மாலை இரவு 7 மணிக்கு மேல் பஞ்சமி திதி வருகிறது. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. அன்று முழுவதும் மரண யோகம் கூடிய நாள், அதாவது 14ஆம் தேதி. அடுத்து 15/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 3:30 மணி வரை 4:30 மணி வரை சஷ்டி திதி, அதன் பின்பு சப்தமி திதி வருகிறது. அஸ்வினி நட்சத்திரம் 3:30 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பின்பு பரணி நட்சத்திரம். அன்றைய தினம் சுப முகூர்த்த நாள், அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 16/2/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி 3 மணி வரையும், அதன் பின்பு அஷ்டமி திதியும் வருகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 2:30 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் விசேஷம், அதாவது பார்த்திங்கன்னா அன்னைக்கு அஷ்டமி திதியும் வருகிறது, அன்று கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப அருமையான நட்சத்திரம் வருகிறது, அன்று ரத சப்தமியும் நடக்கிறது. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது 17/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நவமி திதி மதியம் 2 மணிக்கு மேலே நவமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மதியம் 2 மணிக்கு மேலே ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசியில் அமரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது. அமிர்த யோகம் கூடிய நாள். அன்று பீஷ்டாஷ்டமி, பீஷ்மருடைய அஷ்டமி திதி வருகிறது, அவருடைய நினைவு. அதனால் பீஷ்டாஷ்டமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இதுதான் ரிஷபராசி அன்பர்களே திதிவார யோக நட்சத்திர அமைப்புகள். பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் அவர் அமர்ந்த காரணத்தினால செவ்வாய் சுக்கிரனுடைய இணைவு மிகப்பெரிய பலத்தையும் கொடுக்க அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும், முன்னோருடைய ஆசீர்வாதமும், தாய் வழி தந்தை வழி சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களும் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல வலுவான யோகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அருமையான நிலைகள். ஏன்னா சூரிய பகவானோடு சனி பகவானும் புத பகவானும் இணைந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற புது முயற்சிகளும், நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவர்களோடு சேர்ந்து ஒரு புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகளும், தொழிலில் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்குது. அதில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் அமோகமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு சூரியன் 10ஆம் இடத்தில் அமர்ந்தனால பதவி யோகம் கிடைப்பதற்கும், பதவியில் சிறு மாற்றங்கள் கிடைப்பதற்கும்,
எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கும் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா 6ஆம் இடத்ததிபதி செவ்வாயோடு சேரும் காரணத்தினால இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் ரீதியாக கொஞ்சம் தகதகன்னு கொஞ்சம் பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, மண்ணடி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க உடல் சார்ந்த விஷயங்களில். அடுத்தபடியாக மாணவ செல்வங்கள் இவர்களுக்கு தான் முக்கியமானது. ஏன்னா 10ல் புதன் வந்தாலே எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது 11th 12th அடுத்து காலேஜ் போகிறவங்களுக்கு அது சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி படிக்கிற மாதிரி இந்த காலகட்டங்களில் ஒரு யோகத்தை கொடுக்குற வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு படிப்புக்கு உரிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் வாரத்தில் 2 நாட்கள் சுப முகூர்த்த நாளாகவும் 1 நாள் சுபமான நாளாகவும் வரக்கூடிய காரணத்தினால இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை பேசலாம், அது முடிவு செய்யலாம். அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த காரணத்தினால அருமையான யோகமும் லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த பலனை முழுமையாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதாவது காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்யோன்ய பாவமாக மாறக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. 2வது பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள், அதாவது கல்யாணத்தை எதிர்பார்க்கிற பெண்களுக்கோ அல்லது வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ அல்லது புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ சுப செய்தி இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த சுபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த செவ்வாய் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னு சொல்லுவோம் அல்லது சகோதர வர்க்கம்னு சொல்லுவோம். அவளால் கூட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஒத்துழைப்பும் அவர்களுக்கும் இந்த வாரம் தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கான அருளை பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்கள் கூடிய வாரமாக அமையும். 1. 2. தொழில் நிலைகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அழகு கலை பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்டவங்க, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு கோல்டன் வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுப யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அன்றே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மாசப்பிறப்பு, அதாவது மாசி மாத பிறப்பு வருது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சதுர்த்தி திதி விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வாரத்தில் அஷ்டமி திதி வருகிறது. அஷ்டமியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். பஞ்சமி திதி வருகிற காலகட்டனால பஞ்சமி திதி வாராகியமான வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.